வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்களின் சயின்ஸ் சரவணன். பயிற்சியாளர்களே, நம்முடைய எண்டோக்ரைன் சிஸ்டம், நாளமில்லா சுரப்பி மண்டலம், இந்த தலைப்பின் கீழே நேற்று ஒரு கிளாண்டு மட்டும் பார்த்துருக்கோம், ஒரு சுரப்பி மட்டும் பார்த்துருக்கோம். அது என்ன சுரப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தலைமை சுரப்பி தைராய்டு சுரப்பியை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் நேற்று பார்த்தோம். அதை தாண்டி அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தைராய்டு கிளாண்டு பற்றி, தைராய்டு சுரப்பியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அது தொடர்ச்சியாக பல சுரப்பிகளை பார்க்க இருக்கிறோம். இந்த தைராய்டு சுரப்பி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மூச்சுக்குழல் இருக்குது பார்த்தீங்களா, மூச்சுக்குழலுடைய ரெண்டு பக்கம் இருக்குது. மூச்சுக்குழலே எங்கே இருக்குதுன்னு தெரியல சார் அப்படின்னா, இந்த படத்தை பாருங்கள். இது நம்முடைய மூச்சுக்குழல், அதோடைய ரெண்டு பக்கத்தில் இந்த இடத்துல பாருங்கள். இந்த மூச்சுக்குழல், உணவுக்குழல் எல்லாமே இந்த வழியாக தான் உள்ளே போகும். அதோடைய ரெண்டு பக்கத்தில் இதுவும், அது ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய இதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு கிளாண்டு. ஸோ வேர் இஸ் லொக்கேட்டட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எய்தர் சைட் ஆஃப் தி ட்ரக்கியா, மூச்சுக்குழலுடைய ரெண்டு பக்கமும் இது லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள், ஜாயிண்ட் ஆகிருக்கு. அந்த ஜாயிண்டான அந்த இடத்துக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்துமஸ் அப்படின்வாங்க. கிறிஸ்துமஸ்ன்னு போட்டுறாதீங்க, இஸ்துமஸ், ISTHMUS, இஸ்துமஸ். இங்கே பாருங்கள், அது எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது, இஸ்துமஸ். ஸோ அந்த ரெட் கலரில் இருந்து இல்லையா, அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, தைரோகுளோபுலின் அப்படின்ற ஒரு கொலாய்டல் பார்ட்டிக்கல், ஒரு கூழ்ம பொருள் அதுக்குள்ளே இருக்குது. அதுக்கு பேர் என்னது? தைரோகுளோபுலின். ஸ்பெல்லிங் பார்த்துங்க, தைரோகுளோபுலின் அப்படின்ற ஒரு கொலாய்டல் மெட்டீரியல் அதுக்குள்ளே இருக்குது. ரைட்டுங்களா? ஓகே. இந்த தைராய்டு ஹார்மோனுடைய உற்பத்திக்கு எது ஹார்மோன்? தைராய்டு கிளாண்ட் வந்து சில ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும். அது செக்ரேட் பண்ணுறதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய எதுன்னு பார்த்தீங்கன்னா, டைரோசின் அப்படின்ற அமினோ ஆசிட் தான் காரணம். அது மட்டுமல்ல, அதோடு சேர்ந்த அயோடினும் ஒரு காரணம். இதுதான் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி பண்ணுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அப்படி தைராய்டு கிளாண்டில் எத்தனை ஹார்மோன்ஸ் இருக்குது அப்படின்னா, தைராய்டு டெஸ்ட் எடுத்தவங்களுடைய ரிப்போர்ட் இருந்து எடுத்து பாருங்கள். அதில் அந்த T1, T2, T3, T4 இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ டீன் போட்டு எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த டீக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, T3, T4 மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. T3னா என்ன அப்படின்னா, ட்ரை அயோடோ தயோரின். நல்லா கேட்டுங்க, ட்ரை அயோடோ தைரோனைன், THYRONIN. இன்னொன்று T4 அப்படின்னா டெட்ரா அயோடோ தைரோனின். முன்னாடி டெட்ரா மட்டும் போட்டுக்கங்க. டெட்ரா 4 தானே, ட்ரைனா 3 தான். ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டெட்ரா அயோடோ தைரோனின். இந்த டெட்ரா அயோடின் தைரோனினை தான் இன்னொரு விதத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா, தைராக்சின் அப்படின்வாங்க. யாருமே இந்த டெட்ரா அயோடோ தைரோனினை சொல்ல மாட்டாங்க. ஸோ பழக்கத்தில் இருக்கக்கூடிய பேர் தைராக்சின். நம்முடைய தைராய்டு சுரக்கக்கூடிய மிக முக்கியமான ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த தைராக்சின் தான். ஸ்பெல்லிங் பார்த்துங்க. ஓகே. இந்த தைராய்டு ஹார்மோனுடைய பணிகள் என்ன அப்படின்னா, மிக முக்கியமான பணிகள் எல்லாமே இது மேற்கொள்ளும். என்னென்னு பாருங்கள். ஒன்று, BMR மெயின்டைன் பண்ணும். வாட் இஸ் தி அப்ரிவேஷன் ஆஃப் BMR? பாடி மெட்டபாலிசம். நம்முடைய உடம்புடைய அடிப்படையான வளர்சிதை மாற்றத்தை பராமரித்து ஆற்றலை உற்பத்தி செய்யக்கூடிய வேலை, எனர்ஜியை கொடுக்கறது இந்த தைராய்டு தான். இன்னொன்று, நம்முடைய பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். மிக முக்கியமாக மைய நரம்பு மண்டலத்துடைய செயல்பாடுகளில் பங்கேற்கும். நம்முடைய க்ரோத், உடம்புடைய வளர்ச்சி, எலும்புகள் உருவாக்கம், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. மிக முக்கியமாக நம்முடைய பர்சனாலிட்டி, ஒருத்தர் திரகாத்திரமாக பர்சனாலிட்டியாக ஒருத்தர் பேசுகிறாரு, ஒருத்தர் வசீகரமாக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய தைராய்டு ஹார்மோன் நல்லா சுரக்குதுன்னு அர்த்தம். நிச்சயமாக ஒவ்வொருத்தருடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்லேயும் இந்த தைராக்சின் ஹார்மோன் மிக முக்கிய பங்காற்றுது. அதனால் இந்த ஹார்மோனுக்கு ஒரு பேர் இருக்குது. எப்படி நம்முடைய ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, தைராய்டு ஹார்மோன், சாரி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாப்பா அட்ரினல் சுரப்பி, முதல் வீடியோவில் பார்த்தது அட்ரினல் இல்லை, சாரி பிட்யூட்ரி. அந்த பிட்யூட்ரி சுரப்பிக்கு ஒரு பேர் இருந்தது, மாஸ்டர் கிளாண்ட், தலைமை சுரப்பின்னு பேர் பார்த்தோம். அந்த மாதிரி இந்த தைராய்டு சுரப்பி பார்த்திங்கன்னா பர்சனாலிட்டியில் மிக முக்கியமான பங்காற்றுறதுனால இதுக்கு பேரே ஆளுமை ஹார்மோன் அப்படின்வாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பர்சனாலிட்டி ஹார்மோன். சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய ஒவ்வொரு செல்களையும் இருக்கக்கூடிய
வளர்சிதை மாற்றம் மெட்டபாலிசம், அதாவது ரெகுலேட்ஸ் செல் மெட்டபாலிசத்தையும் இதை மெயின்டைன் பண்ணும். இது எல்லாமே தைராய்டு ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன்ஸ் நல்லா பார்த்து வச்சுங்க. இதிலிருந்து போட்டித் தேர்வுக்கான வினா கேட்பாங்க. எப்படி? which of the following function is incorrect about function of the thyroid hormone, அதாவது தைராய்டு ஹார்மோன் பணிகளில் தவறானது எது, சரியானது எது, இந்த மாதிரி போட்டித் தேர்வில் கேட்கலாம். சரி, இந்த தைராக்சின் ஹார்மோனை முதலாக யார் கண்டுபிடிச்சாங்க, எப்படி கண்டுபிடிச்சி எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா எட்வர்ட் சி கேண்டல் அப்படின்றவர் தான் 1914 எட்வர்ட் சி கேண்டல் இவங்க தான் தைராக்சின் ஹார்மோனை கிறிஸ்டல் ஸ்டேஜில் படிக நிலையில் தனித்து பிரித்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக சார்லஸ் ஹாரிங்டன், சார்ஜ் பார்ஜர், 2 பேர். நல்லா கேட்டுங்க, யார் யார்ப்பா? ஒருத்தர் சார்லஸ் ஹாரிங்டன், இன்னொருத்தர் ஜார்ஜ் பார்ஜர். இவங்க தான் இந்த தைராக்சின் ஹார்மோனுடைய அடிப்படையான மூலக்கூறு அமைப்பு மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை 1927 ஒரு 13 வருஷம் கழித்து கண்டறிந்து சொல்கிறாங்க. சரிங்களா? நம்முடைய தைராய்டில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் ஒரு நாளைக்கு எவ்வளோ தைராக்சினை செக்ரேட் பண்ணும் அப்படின்னா 120 மைக்ரோகிராம். 120 மைக்ரோகிராம், அதாவது 120 மைக்ரோகிராம் அயோடின் இருந்துச்சுன்னா தைராக்சின் நல்லபடியாக சுரக்கும். ஒவ்வொரு நாளும் தைராய்டு சுரப்பியானது தைராக்சினை சுரக்கணும் அப்படின்னா 120 மைக்ரோகிராம் அயோடின் இருக்கணும், நிச்சயமாக இருக்கணும். ரைட்டுங்களா? ஓகே. தைராய்டு கிளாண்ட் ரெக்யூர்ஸ் 120 மைக்ரோகிராம் ஆஃப் அயோடின் எவ்ரிடே ஃபார் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் தைராக்சின். ஓகே, இது கம்மியாக அல்லது கூட சுரந்தால் எந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா, கம்மியாக செக்ரிட் ஆச்சுன்னா, லோவாக செக்ரிட் ஆச்சுன்னா ஹைப்போதைராய்டிசம் அதில் ஏற்படும். ஹைப்போதைராய்டிசத்தில் ஒரு 3 விதமான வெளிப்பாடுகள் வெளிப்படும். எப்படி அப்படின்னா, ஒன்று காய்டர், எளிய காய்டர் அப்படின்வாங்க, இன்னொன்று கிரிட்டினிசம், இன்னொன்று மிக்சிடிமா. இந்த 3மே தைராய்டு ஹார்மோன் கம்மியாக லோவாக செக்ரிட் ஆச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். என்னென்னது? இந்த படத்தில் பாருங்கள், எளிய காய்டர். இமயமலை ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சாயிலில் அயோடின் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அங்கே இருக்க பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த காய்டர், தமிழில் சொல்லப்போனால் முன்கழுத்து கலலை நோய் ஏற்படுவதற்கான காரணம் இதுதான். சரிங்களா? ஓகே, இதுவும் நம்முடைய தைராக்சின் ஹார்மோன் லோவாக செக்ரீட் ஆனால் ஏற்படக்கூடியது. அதே மாதிரி கிரிட்டினிசம், இதுவும் லோவாக செக்ரீட் ஆனால் ஏற்படும். ஆனால் யாருக்கு ஏற்படும்னா இன்ஃபன்ட்ஸ், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடியது. இதில் என்ன ஆகும்னா டார்ஃபிசம், குள்ளத்தன்மை ஏற்படும், குறைந்த மன வளர்ச்சி, மென்டல் வந்து மென்டல் க்ரோத் நல்லா இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் போன் க்ரோத், குறைபாடான எலும்புகள் வளர்ச்சி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தாங்களே அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா, அந்த நோய்க்கு பேர் கிரிட்டினிசம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பேர் கிரிட்டின்ஸ் அப்படின்வாங்க. கிரிட்டின்கள் என்ன பேர்? கிரிட்டின்ஸ், CRETINS. தென் மிக்சிடிமா. ஸோ மிக்சிடிமா என்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் லோ செக்ரிஷன் தான், ஆனால் பெரியவங்களுக்கு ஏற்படும். இதே மாதிரி நம்ம அங்கேயும் பார்த்தோம், பிட்யூட்டரிலையும் பார்த்தோம். ரைட்டுங்களா? இப்போ அதே மாதிரி இங்கேயும் வந்திருக்கு. மிக்சிடிமா பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரப்பதால் ஏற்படக்கூடியது. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைவான மூளை செயல்பாடு, முகம் என்ன ஆகிரும், வீங்கி இருக்கும், நல்லா உப்புன மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் வெயிட் கெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ உடல் எடை அதிகரிப்பும் இதில் இருக்கும். இந்த 3 மிக்சிடிமாவுடைய அறிகுறிகளாக சொல்லப்படுது. மிக்சிடிமா ஆங்கிலத்தில் பார்த்துங்க, மிக்சிடிமா. ரைட்டுங்களா? என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும்? தே ஆர் மென்டலி ஸ்லக்கிஸ், இன்க்ரீஸ் இன் பாடி வெயிட், பஃபின்ஸ் ஆஃப் த ஃபேஸ் அண்ட் ஹேண்ட். இது எல்லாமே மிக்சிடிமாவுடைய அறிகுறிகள். இது இப்போ பார்த்த 3மே எது? மிக்சிடிமா, கிரிட்டினிசம், காய்டர். இது எல்லாமே லோ செக்ரிஷனால் வரக்கூடியது. அதே மாதிரி அதிகமாக செக்ரிட் ஆனால் சார் ஹைப்பர் தைராய்டிசம். கம்மியாக செக்ரிட் ஆனால் ஹைப்போ, அதிகமாக செக்ரிட் ஆச்சுன்னா ஹைப்பர். இதில் எந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னா, கிரேவின் டிசீஸ் வரும். சரிங்களா? ஸோ இதோடைய அறிகுறி என்ன சார் அப்படின்னா, இந்த கிரேவினுக்கு இன்னொரு பேர் இருக்குது, எக்ஸால்ஃபிக் காய்டர் அப்படின்வாங்க. காய்டர் அப்படின்னா முன்கழுத்து கலலை. அதில் கொஞ்சம் ஒரு வித்தியாசப்படுத்துகிறாங்க. எதை? ஹைப்பர் தைராய்டிசத்தை. அதுக்கு என்ன பேர்? எக்ஸோப்தால்மியா. இங்கே பாருங்கள், எக்ஸோப்தால்மிக் காய்டர் அப்படின்வாங்க. இதில் அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, துருத்திய கண்கள். என்ன கண்கள்? துருத்திய கண்கள், அதாவது
ப்ரோட்ரஷன் ஆஃப் தி ஐபால். துருத்துதலுக்கு என்ன ஆங்கிலத்தில்? ப்ரோட்ரஷன் ஆஃப் தி ஐபால். இன்னொன்று நம்முடைய வளர்சிதை மாற்ற விதம் ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிடும். மெட்டபாலிக் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடும், ஹை பாடி டெம்பரேச்சர். அதே நேரத்தில் அதிகமான ஸ்வெட்டிங் இருக்கும், பாடி வெயிட் வந்து கம்மியாகும். மிக முக்கியமாக நர்வஸ்னஸ், நரம்பு தளர்ச்சி இருக்கும். இது எல்லாமே ஹைப்பர் தைராய்டிசத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரேவின் நோய் அதோடைய அறிகுறிகள். ரைட்டுங்களா? ஓகே, தைராய்டு கிளாண்ட் அவ்வளோதான்ப்பா. தைராய்டு கிளாண்டு மாதிரி இன்னொரு கிளாண்ட் இருக்குது, பாரா தைராய்டு கிளாண்டு. அதே மாதிரி இன்னொன்று. ஸோ இந்த கிளாண்டை பற்றி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். பாரா தைராய்டு. தைராய்டு ஆல்ரெடி ஸ்பெல்லிங் உங்களுக்கு தெரியும், முன்னாடி பாரா மட்டும் போட்டுருக்கு. இது எங்கே சார் இருக்குது? தைராய்டு இருக்கிற அதே இடத்துல இருக்குது. இங்கே பாருங்கள், நம்முடைய தைராய்டு கிளாண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா 2 பக்கம் இருக்கும். அந்த படவோட இந்த படம் நல்லா புரியுது. இதுதான் தைராய்டு கிளாண்ட்ஸ். நம்முடைய மூச்சுக்குழலுக்கு 2 பக்கம் இருக்குது. அதுக்குள்ளே நல்லா கவனித்து பாருங்கள், ஏதோ 4 உட்கரு இந்த மாதிரியே இருக்குது. 4 பட்டர்ஃப்ளையுடைய 4 டாட்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த டாட்ஸுக்கு பேர் தான் பாரா தைராய்டு கிளாண்ட்ஸ். என்ன கிளாண்ட்ஸு? பாரா தைராய்டு கிளாண்ட்ஸ். இந்த பாரா தைராய்டு மொத்தம் 4 சிறிய வடிவிலான பட்டாணி வடிவத்தில் இருக்குது. 4 ஏரியாக்கள் இருக்குது. எங்கே இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு. இது சுரக்கக்கூடிய ஹார்மோனுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரா தார்மோன் அப்படின்வாங்க. என்ன சொல்கிறாங்க? பாரா தார்மோன். முதன்மை செல்கள் பாரா தார்மோன் அப்படின்வாங்க. சீஃப் செல்ஸ் ஆஃப் பாரா தார்மோன் அப்படின்வாங்க. ரைட்டுங்களா? ஓகே, இந்த பாரா தார்மோனுடைய ஃபங்க்ஷன் என்ன சார்? அதோடைய பணிகள் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம், பாஸ்பரஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு உடம்புக்கு தேவையான மெட்டபாலிசம் ரேட்டை கொடுக்கும், கண்ட்ரோல் பண்ணும். அதாவது நம்முடைய உடம்புல கால்சியத்தையும் பாஸ்பரஸையும் இதுதான் கண்ட்ரோல் பண்ணும். மிக முக்கியமாக பிளட்டில் கால்சியத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய வேலையை இந்த பாரா ஹார்மோன் பார்க்குது. ரைட்டுங்களா? சரி, இதோடைய குறைபாடுகள் என்ன மாதிரி பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா, தசை இறுக்கம், டெட்டனி அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். அதாவது பாரா ஹார்மோன் லோவாக செக்ரேட் ஆச்சு அப்படின்னா. இன்னொன்று, கால் தசைகளில் வலியுடன் கூடிய தசைப்பிடிப்பு ஏற்படும். தசைப்பிடிப்பு ஏற்படுவது பொதுவாக பாரா ஹார்மோன் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாதான் இருக்கும். நீங்கள் ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணாலே என்ன ஆகும், இந்த மாதிரி கிராம்ஸ் எல்லாம் ஏற்படாது. சரிங்களா? தசைப்பிடிப்புலாம் ஏற்படாது. ரைட், ஓகே. ஸோ 2 இதில் பாரா தைராய்டு பற்றி இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சது மட்டும், அதை இருக்கிறது மட்டும் படிச்சுங்க போதும். இதுக்கு அடுத்து பார்க்க இருக்கக்கூடிய கணையம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மனித நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் மிக முக்கியமான ஒரு உறுப்பு தான் கணையம், பேன்கிரீஸ். பேன்கிரீஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கர்கான் திட்டுகள். லாங்கர்கான் திட்டுகள் இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். திட்டுகளுக்கு ஆங்கிலத்தில் இஸ்லெட்ஸ். இஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்கான். லாங்கர்கான் ஸ்பெல்லிங் ஓகே. இந்த லாங்கர்கான் திட்டுகள் அதாவது கணையத்தில் இருக்குது. இதை பற்றி படிக்க போகிறோம். பொதுவாக அந்த கணையம் எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சோறு திங்கிற பை இருக்கிற இறைப்பை அதுக்கும் டியோடினம் அதுக்கும், இதுதான் டியோடினம் பார்த்துங்க. இறைப்பை மேலே இருக்கக்கூடியது இறைப்பை. ரைட்டுங்களா? இறைப்பை. அப்போ இறைப்பைக்கும் டியோடினத்திற்கும் இடையில், டியோடினம் இங்கே இருக்குது, இறைப்பை மேலே இருக்குது, 2க்கு நடுவில் இருக்கக்கூடிய கிளாண்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கணையம். இது எப்படி இருக்குன்னா நீள் வட்டத்தில் இருக்கும். எந்த மாதிரி இருக்கும்? நீள் வட்டத்தில் இருக்கும். இங்கே பாருங்கள், ஏன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? ஒரு நீள் வட்டம் மாதிரி தான் இருக்குது, எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்கும். சரிங்க, இதனுடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு உறுப்பு மட்டும், இந்த ஒரு சுரப்பி மட்டும் மன்னிக்கும், அந்த ஒரு உறுப்பு மட்டும், எது? கணையம். இது மட்டும் பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைனாகவும் ஆக்ட் பண்ணும், எக்ஸோக்ரைனும் ஆக்ட் பண்ணும். நாளமுள்ள சுரப்பியாகவும் செயல்படும், நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படும். அப்போ இந்த நாளமுள்ள பகுதி இருக்கு இல்லையா, எக்ஸோக்ரைன், அது என்ன பண்ணும்னா கணைய நீரை செக்ரீட் பண்ணும், பேன்க்ரியாக் ஜூஸை வந்து செக்ரீட் பண்ணும். இதோடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் டைஜஷன். எது? நாளமுள்ள பகுதியில். நாளமில்லா பகுதியில் தான் என்ன இருக்குது, அதாவது நம்முடைய எண்டோக்ரைன் ஏரியாவில் தான் இஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்கான் திட்டுகள் இருக்குது. இந்த லாங்கர்கான் திட்டுகள் என்ன பண்ணும், எந்த மாதிரி ஹார்மோன் சுரக்கும்ன்றதை இப்போ பார்க்கலாம். இந்த லாங்கர்கான் திட்டுகளில் 2 விதமான செல்கள் சுரக்கும். என்னென்ன செல்கள் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று ஆல்ஃபா செல், ஒன்று பீட்டா செல். ஆல்ஃபா அப்படின்னா இப்படி எழுதுவாங்க, பீட்டானா இப்படி எழுதுவாங்க. இந்த 2 செல்கள் செக்ரீட் ஆகும். ஆல்ஃபா செல்கள் வந்து ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணும், பீட்டா செல்கள் ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். ஆல்ஃபா செல்கள் செக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோன் குளுக்ககான் அப்படின்வாங்க.
குளுக்ககான். பீட்டா செல்கள் இன்சுலின் அப்படின்ற ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். இன்சுலின் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே சார், சர்க்கரை நோயாளிகளுக்கு அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்களே சார், வாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எடுத்தோன்னே இன்சுலின், பீட்டா செல்கள் செக்ரேட் பண்ணக்கூடிய இன்சுலின் ஹார்மோனை பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருக்கு இல்லையா, அது குளுக்கோஸை மாறும் இல்லையா, அந்த குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி நம்முடைய லிவரில் செக்ரேட் பண்ணக்கூடிய வேலையை இந்த இன்சுலின் தான் பார்க்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கிளைக்கோஜனாக மாற்றி நம்முடைய லிவரில் கல்லீரலில் வந்து செக்ரேட் பண்ணக்கூடிய ஒர்க் எது பார்க்குது அப்படின்னா இந்த இன்சுலின் தான் பார்க்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபங்க்ஷன் ஆஃப் இன்சுலினில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்லியிருக்காங்க, இன்சுலின் ஹெல்ப்ஸ் இன் கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு தி கிளைக்கோஜன் which is stored in liver and skeletal muscles. சரிங்க. இன்னொன்று, நம்முடைய செல்களுக்குள் குளுக்கோஸ் போகிறத தடுக்கும். போயினா என்ன ஆயிரும், நம்ம எல்லா உடம்புல எல்லா இடத்துலையும் சுகர் ஏறிடும், சின்ன காயம் ஏற்பட்டாலும் ஏற்படாது, அதாவது ஆறாது. அப்போ எல்லா செல்களுக்குள்ளேயும் குளுக்கோஸ் போகிறத எது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் சப்போர்ட் பண்ணுது. செல்களுக்குள் குளுக்கோஸ் செல்வதை ஊக்குவிக்கிறது. மன்னிக்கணும் லைட்டாக அந்த மீனிங் மாற்றி சொல்லிட்டேன் உங்களுக்கு. எல்லா செல்களுக்கும் ஆற்றல் கிடைக்கணும்னு அந்த குளுக்கோஸ் அந்த இடத்துக்கு போகணும் இல்லையா, அப்படி போகிறத இது வந்து என்ன பண்ணுது, ஊக்குவிக்குது. சரி, அதே நேரத்தில் பிளட்டில் என்ன பண்ணுது, குளுக்கோஸ் அளவை குறைக்கணும். இதைத்தான் இதுக்கு மீனிங் தான் சொல்லிட்டேன். குறைக்கலன்னு என்ன ஆயிரும்னா காயம் ஏற்பட்டு ஆறாது. சரிங்களா. ஸோ இன்சுலினுடைய வேலையை பாருங்கள், மிக முக்கியமான வேலையெல்லாம் பார்க்குது. இட் டிக்ரீசஸ் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன் பிளட். சரி, இது மட்டும் தான் பார்க்குமா, அதாவது பீட்டா செல்கள் செக்ரேட் பண்ணக்கூடிய இந்த இன்சுலின் மட்டும் தான் ஃபங்க்ஷன் பண்ணுமா, மேலே இருக்கக்கூடிய ஆல்ஃபா செல்கள் செக்ரேட் பண்ணக்கூடிய குளுக்கோகனுடைய வேலை என்ன சார் அப்படின்னா இது மிக முக்கியமான போட்டித்துருக்கான வேலை. அது என்ன பண்ண தெரியுமா, மேலே இருக்கக்கூடிய இன்சுலின் என்ன பண்ணுச்சு, குளுக்கோஸை கிளைக்கோஜனை மாற்றுச்சு. இது என்ன பண்ணுதுன்னா கிளைக்கோஜன் குளுக்கோஸாக மாற உதவி பண்ணும், அதோடைய வேலையை அப்படியே மாற்றும். இது என்ன பண்ணும்னா அந்த குளுக்கோகான்ஸ் பிளட்டில் குளுக்கோஸ் அளவை அதிகரித்துவிடும். அப்போ இன்சுலின் தான் கம்மி பண்ணும், குளுக்கோகான் தான் நம்முடைய பிளட்டில் சுகர் லெவலை கூட்டி விடும். அதனால தான் சர்க்கரை நோய்களுக்கு இன்சுலின் ஊசியை போட்டு பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை என்ன பண்ணுவாங்க, டிக்ரீஸ்டு பண்ணுவாங்க. ஓகே, அந்த மாதிரி இன்சுலின் நோயாளிகள் எந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சுலின் சுரப்பு கம்மியாக செக்ரேட் ஆச்சு அப்படின்னா, இன்சுலின் கரெக்டான லெவலில் செக்ரேட் ஆகணும், கம்மியாக செக்ரேட் ஆகுதுன்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ் மெலிட்டஸ், சர்க்கரை நோயாளி, நீரிழிவு நோயாளி அப்படின்னுவீங்க. டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பார்த்துங்க, அதாவது பேர் டயபெட்டிஸ் பேஷண்ட் அப்படின்வாங்க, டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா, இந்த கீழே இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டில் இருக்க 4 பிரச்சனை இருக்கும். ஒன்று, பிளட்டில் சுகர் லெவல் கூடிரும், அதுக்கு பேர் ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்வாங்க. என்ன பேர், ஹைப்பர் கிளைசீமியா. யூரின் ஃப்ரீக்வெண்ட்டாக வெளியேறும், அதுக்கு பேர் கிளைக்கோசூரியா. கிளைக்கோ இங்கே இருக்குது பாருங்கள், கிளைக்கோசூரியா. அடிக்கடி யூரின் போவாங்க, அதுக்கு பேர் பாலி யூரியா. நல்லா கேடுங்க. இப்போ இதுக்கு எனக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, யூரினில் அதிகமாக குளுக்கோஸ் போச்சுன்னா கிளைக்கோசூரியா, இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அதுக்கு பேர் பாலி யூரியா. POLY UREA. ஸோ அதிகமாக யூரின் போன அடுத்து என்ன ஆகும், திரும்ப தாகம் எடுக்கும். சரிங்களா. மோதர்ஸ்ட், தாகம் எடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் பாலிடிப்சியா. இந்த டீப்பா. திரும்ப என்ன ஆகும், அதிகமாக தாகம் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப அதிகம் பசி எடுக்கும். அதிகமாக பசி எடுத்து நிறைய சாப்பிடுவீங்க, சுகர் லெவல் கூடிடும். அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிபேஜியா. இது எல்லாமே டயபெட்டிஸ் மெலிட்டஸுடைய சிம்டம்ஸ். போதும்பா, கணையத்தை பற்றி இவ்வளோ படித்தா போதும். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது அட்ரீனல் கிளாண்ட். என்ன கிளாண்டு, அட்ரீனல் கிளாண்ட். இது எங்கே இருக்குன்னா நம்முடைய கிட்னியுடைய டாப் ஏரியாவில் இருக்குது. இந்த படத்தில் பாருங்கள், இது கிட்னி தான், மொச்ச பயிர் நினச்சிடாதீங்க, இது கிட்னி. இந்த கிட்னியுடைய மேலே பாருங்கள், ஏதோ வந்து கிரீடம் வச்ச மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே காமிச்சிருக்காங்க. சார் பார்க்குறதுக்கு பேக்கரியில் கேக் மாதிரியே இருக்கே, எஸ், அது ரெண்டாக கட் பண்ணால் இந்த உள்ள இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதோடைய அமைப்பை தான் பார்க்க போகிறோம். அந்த வெளிப்புற பகுதி இருக்குது இல்லையா, வெளிப்புற பகுதி, அவுட்டர் ஏரியா, அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸ்.
உள்ளே இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் இதான் உள்ளே இருக்க பகுதி, இந்த பகுதி, அதுக்கு பேர் மெடுல்லா. சுருக்கமாக இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அட்ரினல் கார்டெக்ஸ், அட்ரினல் மெடுல்லா அப்படின்வாங்க. இந்த அட்ரினல் கார்டெக்ஸ் 3 வகையான செல்கள் ஆனது. இங்கே பாருங்கள், இந்த கார்டெக்ஸ் இருக்கு இல்லையா, எது இந்த கார்டெக்ஸ், இது 3 வகையான செல்கள் ஆனது. என்னென்ன செல்கள் அப்படின்னா, ஒன்று சோனா கிளாமருலோசா, இன்னொன்று சோலா பாசிகுலேட்டா. ஒன்று சோனா கிளாமருலோசா, இன்னொன்று சோனா பாசிகுலேட்டா, இன்னொன்று சோனா ரெடிகுலாரிஸ். சோனான்னு SONA தான், சோனா அப்படின்னா SONA. சரிங்களா? ஓகே, அப்போ மொத்தம் 3 இது. சார் எஸ் இல்லை இஜெட்ப்பா. ஜோனா கிளாமருலோசானா இந்த ஸ்பெல்லிங் எழுதிக்கிங்க, கிளா மெரு லோசா LOSA. இன்னொன்று சோனா ஃபேசிகுலேட்டா. தேர்ட் ஒன் சோனா ரெட்டிகுலாரிஸ். இந்த 3ம் அட்ரினல் கார்டெக்ஸ் இருக்கக்கூடிய, சரி, அங்கே இருக்கக்கூடிய அடுக்கு செல்கள். ரைட்டுங்களா? ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த அட்ரினல் கார்டெக்ஸில் எந்தெந்த ஹார்மோன்ஸ் சுரக்குது அப்படின்னா 2 ஹார்மோன். ஒன்று குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ், இன்னொன்று மினரலோ கார்டிகாய்ட்ஸ். 2க்கு ஸ்பெல்லிங் எழுதி போடுறேன், ஏன்னா வார்த்தையில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ். செகண்ட் ஒன் மினரலோ மீதியில் இங்கே இருக்குது அப்படியே தான் கார்டிகாய்ட்ஸ். சரி, இந்த அட்ரினோ கார்டிகோ கார்டிகல், அதாவது அட்ரினல் தானே சுரக்குது, அதுக்குனால பேரே பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய குளுக்கோ கார்டிகாய்டுகளுக்கு என்ன பேர்? அட்ரினோ கார்டிகாய்டு ஹார்மோன்கள். அதில் குளுக்கோ கார்டிகாய்டுகள் இப்போ தான் ஸ்பெல்லிங் பார்த்தோம். அதோடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்சிதை மாற்றம், செல் மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ணும். நம்முடைய லிவரில் கிளைக்கோஜனை குளுக்கோஸை மாற்றக்கூடிய வேலையை இதுதான் பார்க்கும். மேலேயும் ஒன்று பார்த்தோம், கீழே ஒன்று பார்த்துருக்கோம். மிக முக்கியமாக எப்போல்லாம் நமக்கு அலர்ஜி ஏற்படுது, ஒவ்வாமை ஏற்படுது, அலர்ஜி, அந்த நேரத்தில் தடுப்பு பொருளாக இது செயல்படுது. என்ன பொருளாக? தடுப்பு பொருளாக செயல்படுகிறது. இட் இஸ் ஆன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி அலர்ஜிக் ஏஜென்ட். ஆன்டி அலர்ஜிக் ஏஜென்ட். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த மினரலோ கார்டிகாய்டுகள் அடுத்து பார்க்குறது மினரலோ கார்டிகாய்டுகள். இது சுரக்கக்கூடிய ஹார்மோனுக்கு என்ன பேர் சார் அப்படின்னா ஆல்டோஸ்டீரான். நல்ல கொஸ்டின், நல்லா பார்த்து வச்சுங்க. என்ன பேர்? ஆல்டோஸ்டீரான். ரொம்ப டெப்த்தாக தான் இருக்குது, பரவாயில்ல படித்து வச்சுங்க. ஆல்டோஸ்டீரான் 10th இந்த அளவுக்கு இருக்குது. இதில் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கிட்னியில் டியூபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சிறுநீரக குழல்கள், அதில் சோடியம் அயனிகள், சோடியம் ப்ளஸ் Na+ அயனிகள், அந்த அயனிகளை ரீஅப்சார்ப் பண்ணக்கூடிய வேலையை இந்த ஆல்டோஸ்டீரான் பார்க்கும். வேறு என்ன சார் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு அதிகமாக இருக்கக்கூடிய பொட்டாசியம் அயனிகளை வெளியேற்றும். பொட்டாசியம் அயன்ஸ் வந்து வெளியேற்றும். இது போக மின்பகுப்பொருட்களுடைய சமநிலை, நீர்மளவு, சவுடு பரவல் அழுத்தம், இரத்த அழுத்தம் எல்லாத்தையுமே என்ன பண்ணும்? ஒழுங்குபடுத்தும். இட் ரெகுலேட்ஸ் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ், பாடி ஃப்ளூயிட் வால்யூம், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அண்ட் பிளட் ப்ரெஷர், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை இந்த ஆல்டோஸ்டீரான் பார்க்கும். சரிங்களா? நல்லா கேட்டுங்க. இந்த அட்ரினல் கார்டெக்ஸில் ஒரு ஹார்மோன் இருக்கு இல்லையா, கார்டிசோல் ஹார்மோன். இந்த ஹார்மோன் தான் உடலை உயிர்ப்பு நிலையில் வைத்திருக்கும். என்ன ஹார்மோன்? கார்டிசோல். ஸ்பெல்லிங்கை பார்த்துங்க, கார்டிசோல். அதை எப்போல்லாம் நம்ம அதிகமான மன பாதிப்பு, மன அழுத்தம் எப்போ இருக்கும்? யாராவது வீட்டில் ஒருத்தர் இழந்துட்டோம் அப்படின்னால அந்த மாதிரி இழப்புகள் இருக்கும். இல்லை நம்ம தவிர்க்க முடியாத ஒரு நட்டம் இந்த மாதிரி ஏற்பட்டால் இந்த மாதிரி மன பாதிப்பு நமக்கு இருக்க தான் செய்யும். அது வந்து மீண்டு வரணும் அப்படின்னா இந்த அட்ரினல் கார்டெக்ஸ் செக்ரேட் பண்ணக்கூடிய இந்த கார்டிசோல் நல்லா உங்களுக்கு ஒர்க் பண்ணால் தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியும். மிக முக்கியமான உயிர் காக்கக்கூடிய பணியை பார்க்குது. அதனால பேரே பார்த்தீங்கன்னா உயிர் காக்கும் ஹார்மோன் அப்படின்வாங்க. ஏற்கனவே தலைமை சுரப்பி ஹார்மோன் ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஹார்மோன் இப்போ ரீசெண்டாக இப்போ இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹார்மோன் பார்த்தோம், ஒரு பட்ட பேர் பார்த்தோம். என்ன பேர்? ஆளுமை ஹார்மோன், பர்சனாலிட்டி ஹார்மோன் ஒன்று பார்த்தோம். இப்போ பார்க்குறது உயிர் காக்கும் ஹார்மோன், கார்டிசோல் ஹார்மோன். இதுக்கு என்ன பேர்? லைஃப் சேவிங் ஹார்மோன். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம லைஃப்பை சேவ் பண்ணும். எப்போ? ஷாக் கண்டிஷன், அதிர்ச்சி ஏற்படக்கூடிய கட்டத்தில் இந்த கார்டிசோல் தான் மிக முக்கியமாக செயலாற்றி உயிரை வந்து பாதுகாக்கும். இப்போ பார்த்தது அட்ரினல் கார்டெக்ஸ் பார்த்துட்டோம், அதாவது மேற்புற பகுதி.
அடுத்து உள்புற பகுதி அட்ரினல் மெடுலா பகுதி பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து பார்க்குறது என்னது? அட்ரினல் கிளாண்டில் மெடுலா பகுதி. இதில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் எபினெஃப்ரின், நார்நெஃப்ரின். இதை 2 விதமாக சொல்லுவாங்க. நெஃப்ரின்ற மீனிங் வச்சு இங்கே பாருங்கள், இதான் நெஃப்ரின். நெஃப்ரின் சொல்லுவாங்க, இன்னொன்று நார்நெஃப்ரின். எபினெஃப்ரின், இன்னொன்று நார்நெஃப்ரின். எபினெஃப்ரினுக்கு தான் இன்னொரு பேர் என்னது? அட்ரினலின். நார்நெஃப்ரினுக்கு என்ன பேர் அப்படின்னா நார் அட்ரினலின். இந்த ரெண்டுக்குமே பொதுவாக ஒரு பேர் இருக்குது. இது 4வது ஒரு பேர் சொல்லிகிட்டு இருக்கேன். எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ், அவசர கால ஹார்மோன். எப்போல்லாம் நம்ம மன அழுத்தத்தில் இருக்கோம், நம்ம உணர்ச்சி வசப்படக்கூடிய காலங்கள், அந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன்கள் தான் நம்முடைய எமர்ஜென்சி ஹார்மோனை செயலாற்றும். இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சண்டை ஹார்மோன், பயமுறுத்தும் ஹார்மோன், பறக்கும் ஹார்மோன், இப்படி நிறைய பேர் இருக்குது. எதுக்கு? இந்த 2 ஹார்மோனுக்குமே, எபினெஃப்ரினுக்கும் நார்நெஃப்ரினுக்கும், 2க்கும் சேர்த்து நிறைய பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஓகே. இது என்ன பண்ணும்? ஃப்ளைட் பண்ணும். சண்டை, அது ஃபைட்டு. ஃப்ளைட்டுனா பயமுறுத்துறது, ஃபைட்டுனா சண்டையிடுவது. வேறு என்ன கொடுத்துருக்கான்? ஃப்ளைட் மன்னிக்கும், இடையில இது இருக்குது ஃப்ளைட், அதுக்கப்புறமா எல்லாம் தூக்கிட்டு ஆற போட்டிருக்கான் ஃப்ளைட்டு. தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைட்டு, எல்லாம் மட்டும் தூக்கியிருக்கான் அடுத்ததில். ஸோ அதை தான் சொல்கிறாங்க சண்டை ஹார்மோன், பயமுறுத்தும் ஹார்மோன், பறக்கும் ஹார்மோன். என்ன ஹார்மோன்? பறக்கும் ஹார்மோன். இது எல்லாமே எபினெஃப்ரின், நார்நெஃப்ரின் தான் குறிக்கும். போட்டித்திருக்கிற மிக முக்கியமான பகுதி. சரி, இந்த அட்ரினல் மெடுலாவுடைய சுரக்கக்கூடிய ஹார்மோன் இருக்கு இல்லையா, எபினெஃப்ரின், நார்நெஃப்ரின், அதோடைய ஃபங்க்ஷன் என்ன பார்க்கலாம். கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றுது. ஹார்ட் பீட், பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி விடுது. நல்லா கேட்டுங்க, எப்போல்லாம் லோ ஆகுதோ அப்போ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த அட்ரினல் ஊசி தான் போடுவாங்க. ஹார்ட் அட்டாக் வரவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த ஊசியை போட்டு என்ன பண்ணுவாங்க? இன்க்ரீஸ் பண்ணி விடுவாங்க. இல்லை அதுக்கு வரலன்னா கஷ்டம். ரைட்டுங்களா? சரிங்கப்பா. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மூச்சுக்குழல், மூச்சு சிற்றறை ஆகியவற்றை விரிவடைய செய்யும். யாராருக்குள்ள லங்ஸோட கெப்பாசிட்டி கம்மியாகி மூச்சு தண்ணி இறந்து போக போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஊசி போடுவாங்க அட்ரினலின். இது என்ன பண்ணும்? ரெஸ்பிரேஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும், சுவாச விதத்தை அதிகரிக்கும், கண் பாவையை விரிவடைய செய்யும். ஆச்சரியம் பார்ப்பீங்களா? ஐயோ அப்படின்ற மாதிரி பார்க்குறோமா இல்லையா? ஏதோ ஒரு ஆக்ஷன் எதாவது பார்த்தா அப்போ உங்கள் கண் பாவையை விரிவடைய செய்யக்கூடிய வேலையை பார்க்குறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எபினெஃப்ரின் தான். இட் காஸ் டிலேஷன் ஆஃப் த பிப்புலை, அதாவது இமைகள் மூடாது, நார்மலாக மூடாமல் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ டிலேஷன் ஆஃப் தி பிப்புலை, இந்த பியூப்பா பிஇஓ போட்டு மக்கள் ஆக்கிறாதீங்க, பிப்புலை, கண் பாவைக்கு தான் அந்த பேர். இன்னொன்று, தோலுக்கு அடியில் செல்கின்ற ரத்த ஓட்டத்தை குறைக்கும். தோலின் அடியில் செல்லும் ரத்த ஓட்டத்தை உடனே குறைக்கணும். சரிங்களா? இட் டிக்ரீஸ் பிளட் ஃப்ளோ த்ரூ தி ஸ்கின். சரிப்பா, இது எல்லாமே எபினெஃப்ரின் வேலை. நார்நெஃப்ரின் சார் ஏற்கனவே 2 ஃபங்க்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனால் கொடுக்கல. ஓகே, நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து பார்க்குறது போட்டித் தேர்வில் ஒவ்வொரு முறை ரிப்பீட் ஆகக்கூடிய மிக முக்கியமான கிளான்ஸ், ரீப்ரொடக்டிவ் கிளான்ஸ், இனப்பெருக்க சுரப்பிகள். இதில் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறுப்பானது விந்தகம், பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுரப்பியானது அண்டகம். டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி, டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி. சரிங்களா? ஓவரி இப்படியோ சொல்லிக்கலாம், எப்படி? OVARIES. சரிங்க. இப்போ நம்ம எடுத்துகிற டெஸ்டிஸ் பார்ப்போம். அதாவது ஆண் இனப்பெருக்க சுரப்பியாக இருக்கக்கூடிய விந்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். டெஸ்டிஸ் இதில் நல்லா கேட்டுக்குங்க, செமினிஃபெரல் குழல், லீடிக் செல்கள், செரடோலி செல்கள் அப்படின்னு 3 விஷயம் இருக்குது. என்னென்னது? செமினிஃபெரோஸ், நல்லா கேட்டுங்க, செமினிஃபெரோஸ் செல்ஸ், இன்னொன்று லீடிக் செல். ஆல்ரெடி இதுக்கு ஸ்பெல்லிங் எழுதி போட்டிருக்கேன், இருந்தாலும் எதுவும் எழுதி போகிறேன். LEY, லீடிக் என்னது? LEYDIG, லீடிக் செல்கள். இன்னொன்று என்னது? செரடோலி செல்கள். செரடோலி ஸ்பெல்லிங் ஆல்ரெடி எழுதி போட்டோன்னா இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 செல்கள் என்ன பண்ணும்? டெஸ்டிஸில் இருக்கக்கூடிய இந்த 3 செல்களில் லீடிக் செல்களுக்கு பார்த்தீங்களா, அதுதான் எண்டோகிரைனாக ஆக்ட் பண்ணும். இதுதான் என்ன பண்ணுது? டெஸ்டோஸ்டிரோனையும் செக்ரீட் பண்ணி விடுது. அப்போ டெஸ்டிஸில் இருக்கக்கூடிய 3 செல்களில் இந்த லீடிக் செல்கள் என்ன பண்ணுது? டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்ற ஆண் இனப்பெருக்க ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் ரீப்ரொடக்டிவ் ஹார்மோனை செக்ரீட் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோன் பேர் என்னென்னா டெஸ்டோஸ்டிரோன். ஸோ இதோடைய பணிகள் என்ன அப்படின்னா
பணிகள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ விந்து செல் உற்பத்தி ஸ்பெர்மட்டோஜெனிசிஸில் பங்கு பெறும், ஸ்பெம் ஃபார்மேஷன். அடுத்து புரத உற்பத்தி புரோட்டீன் சிந்தசிஸை தூண்டி தசை வளர்ச்சியை தூண்டிவிடும். பொதுவாக ஆண்களில் புரத உற்பத்தி நல்லா இருந்தாலே திடகாத்திரமாக இருப்பாங்க, சரிங்களா? ஸோ புரோட்டீன் வந்து கண்டிப்பாக அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணணும். அடுத்து செகண்டரி செக்ஸ் கேரக்டர்ஸ், இரண்டாம் நிலை பால் பண்புகள் நிறைய வந்து டெஸ்டோஸ்டெரான் உற்பத்தி ஆச்சு அப்படின்னா நிறைய வெளிப்படும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புலையும் முகத்துலேயும் ரோமங்கள் வெளிப்படும், மீசை வளர்வது, தாடி வளர்வது, அந்த மாதிரி. இன்னொன்று குரல் நான்கள் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குரலில் ஒரு மாற்றம் ஏற்படும், கட்டை குரலாக மாறும். அது வரைக்கும் சின்ன பையன் குரலாக இருந்தது திடீர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டை குரலாக மாறும். இது எல்லாமே டெஸ்டோஸ்டிரோன் செக்ரேட் ஆனதுக்கப்புறமா வரக்கூடிய மாற்றங்கள். இதே மாதிரி தான் ஓவரியில் இதே மாதிரி 2 ஹார்மோன்ஸ் இருக்குது. முதல் இந்த இனப்பெருக்க சுரப்பிகள் எங்கே இருக்குது அப்படின்னா, பெண்களுடைய இடுப்பு எலும்பு பகுதி அந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த இடத்துல 2 ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் ஈஸ்ட்ரோஜன், செகண்ட் ஒன் ப்ரோஜெஸ்டிரான். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஈஸ்ட்ரோஜன், செகண்ட் ஒனுக்கு என்ன பேர்? ப்ரோஜெஸ்டிரோன். சரி, இதில் ஈஸ்ட்ரோஜன் பார்த்திங்கன்னா இது உருவாகிறதுக்கு எது தூண்டி விடுது அப்படின்னா, கிராஃபியன் செல்கள் தூண்டி விடுது. அதே நேரத்தில் இந்த ப்ரோஜெஸ்டிரான் எங்கே சார் உருவாகுது அப்படின்னா, கார்பஸ் லூட்டியத்தில் உருவாகுது. எப்போ? அண்டம் விடுபடும் பொழுது, when ovum is released, அந்த நேரத்தில் கார்பஸ் லூட்டியம் இஸ் ஃபார்ம்டு. சாரி, கார்பஸ் இன் தி கார்பஸ் லூட்டியம், கார்பஸ் லூட்டியத்தில் ப்ரோஜெஸ்டிரான் ஃபார்ம் ஆகும். அதாவது அண்டத்தில் கிராஃபியன் செல்களால் ஈஸ்ட்ரோஜன் ஃபார்ம் ஆகுது, கார்பஸ் லூட்டியத்தில் ப்ரோஜெஸ்டிரான் ஃபார்ம் ஆகுது. கார்பஸ் லூட்டியம் ஸ்பெல்லிங் பார்த்துங்க, கார்பஸ் லூட்டியம், LUTUUM. சரிங்க. இப்போ இந்த பெண் இனப்பெருக்க ஹார்மோன் 2 ஹார்மோன் இருக்குல்ல, ஒவ்வொன்றுடைய பணியும் பாருங்கள். ஸோ அட் பியூபரிட்டி பருவமடைகிறப்ப இந்த பெண்களுடைய உடல் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் தான் காரணம். மிக முக்கியமாக அண்டசெல் உருவாக்கம். இந்த அண்டசெல் உருவாகுது அப்படின்னா அவங்கள மலடு அப்படின்வாங்க. மலடி அப்படின்ற நம்ம என்ன பண்ணுறாங்க, கிராமப்புறங்களையும் நகர்ப்புறங்களையும் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ நிச்சயமாக அண்டசெல் உருவாக்கம் என்பது ஒவ்வொரு பெண்மணிக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம். இட் இனிஷியேட்ஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஆக்னசிஸ், ஆக்னசிஸ் அப்படின்வாங்க. அதே நேரத்தில் திரும்ப அந்த அண்டசெல் முதிர்வடைவது, மெச்சூர் ஆகிறதையும் தூண்டுறதும் இதுதான், உருவாக்குறது அதுதான், அதை மெச்சூரிட்டி ஆக்குறது இதுதான். மிக முக்கியமாக நம்முடைய செகண்டரி செக்ஸ் கேரக்டர்ஸ், இரண்டாம் நிலை பால் பண்புகள், மார்பக வளர்ச்சி, பெண்களில் மார்பக வளர்ச்சியும் குரலில் ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் தான் காரணம். மொத்தம் 2 விதமான விஷயங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஒன்று பிரஸ்ட் டெவலப்மெண்ட், இன்னொன்று ஹை பிச்டு வாய்ஸ். இந்த ரெண்டும் ஏற்படுவதற்கு ஈஸ்ட்ரோஜன் தான் காரணம். அப்போ ப்ரோஜெஸ்டனுடைய ரோல் என்ன சார்? இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய யூட்ரஸ் இருக்கு இல்லையா, கருப்பை, அதில் முன் மாதவிடாய் காலங்கள், அதாவது மாதவிடாய் ஏற்படுது பார்த்திங்கன்னா, பீரியட்ஸ், அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கு ப்ரோஜெஸ்டரான் தான் காரணம். அது மட்டுமல்ல, அந்த யூட்ரஸ் கருப்பையில் கரு பதியணும் அப்படின்னா அதுக்கு ப்ரோஜெஸ்டரான் தான் மிக முக்கியமான காரணம். அதுதான் கருவை ரெடி பண்ணி அதில் பதிய வைக்கும். எப்படி நம்முடைய சாயில் ஒரு விதையை விதைக்கிறீங்களோ அந்த மாதிரி கருப்பைக்குள்ளே கருவை பதிய செய்யக்கூடிய வேலையை எது பார்க்குதுன்னா ப்ரோஜெஸ்டிரான் பார்க்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். இட் ப்ரிப்பேர்ஸ் தி யூட்ரஸ் ஃபார் தி இம்ப்ளான்டேஷன். கருப்பதியத்துக்கு என்ன ஆங்கிலத்தில் பேர்? இம்ப்ளான்டேஷன். இம்ப்ளான்டேஷன். என்ன எது பண்ணும்? எம்ப்ரியோ பண்ணிவிடும், எம்ப்ரியோவை ஃபார்ம் பண்ணிவிடும். ரைட்டுங்களா? கரு பதிவதற்கு கருப்பையை தயார் செய்யும். அதே நேரத்தில் கர்ப்ப காலத்தில் மெயின்டைன் பண்ணுறது ப்ரோஜெஸ்டரான் தான். இட் மெயின்டைன்ஸ் தி ப்ரெக்னன்சி பீரியட். மிக முக்கியமாக தாய் சேய் இணைப்பு திசு உருவாவதற்கு காரணம். இட் இஸ் எசென்சியல் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசெண்டா. தொப்புள் கொடிப்பா, தாய் சேய் இணைப்பு திசுன்னு என்னது? தொப்புள் கொடி. அது ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ப்ரோஜெஸ்டரான் தான் காரணம். ரைட்டுங்களா? ஸோ ஆண் பெண் இனப்பெருக்க சுரப்பிகளை பார்த்துட்டோம். அடுத்து பார்க்குறது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கேஸ், தைமஸ் கிளாண்ட். எப்படி நம்முடைய கணையம்
நாணமுள்ள சுரப்பியா நாளமில்லா சுரப்பியா, எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைன் கிளாண்டு ஆக்ட் பண்ணுச்சோ, ரெண்டுமே ஆக்ட் பண்ணுச்சோ, அந்த மாதிரி தைமஸ் கிளாண்டும் ஆக்ட் பண்ணும். ஆனால் எது ரெண்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளமில்லா சுரப்பி ஆக்ட் பண்ணும், அதே மாதிரி தான் கணையும் ஆக்ட் பண்ணும். ஆனால் தைமஸ் நாளமில்லா சுரப்பி ஆக்ட் பண்ணாது. அதுக்கு பதிலாக நிணநீர் உறுப்பாக லிம்ப் ஆர்கனாக இது ஒர்க் பண்ணுது. தைமஸ் ஸ்பெல்லிங் பார்த்துங்க. Thymus is partly on endocrine gland, remainly partly on lymphoid gland. நிணநீர் உறுப்பு லிம்பாய்டு. சரிங்களா? சார் இது எங்கே சார் இருக்குது, லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். மார்பின் மேற்புறத்தில் செஸ்டுடைய டாப் ஏரியாவில் மூச்சுக்குழலின் கீழ்ப்புறத்தை ஒட்டி நம்முடைய ட்ரக்கியாவுடைய கீழே பாட்டம் ஏரியா ஒட்டி இருக்கக்கூடிய சுரப்பி தான் தைமஸ் கிளாண்ட். ஸோ இதுக்கு ஹார்மோனை சுரக்குமானா சுரக்கும். அந்த ஹார்மோனுக்கு பேர் தைமோசின். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன பேர்? தைமோசின் அப்படின்ற ஹார்மோன் இந்த தைமோஸ் சுரப்பி சுரக்கும். இந்த தைமோசினுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் தான். நம்முடைய WBC என்ன பண்ணும்? ரத்த வெளியணுக்கள் சார், அது நோய் வராமல் தடுக்கும் சார். அதே மாதிரி தான் நோய் தடைகாப்பு மண்டலத்துடைய செயல்பாடுகளை தூண்டிவிடும். இட் ஹேஸ் த ஸ்டிமுலேட்டரி எஃபெக்ட் ஆன் இம்யூன் ஃபங்க்ஷன், இம்யூன் சிஸ்டம். இன்னொன்று லிம்போசைட்டுகள், இரத்த வலையணுக்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அணுக்கள் லிம்போசைட்டுகள். அந்த லிம்போசைட்டுகள் உருவாவதை இது தூண்டிவிடும். லிம்போசைட்டுகள் உருவாவதையும் வேறுபடுவதையும் தூண்டிவிடும். லிம்போசைட்ஸ் ஸ்பெல்லிங் பார்த்துங்க. So it stimulates the production and differentiation of lymphocytes. இந்த ரெண்டு வேலை தான் தைமோஸுடைய வேலை. ஏறக்குறைய இந்த பாடத்தை நிறைவு செஞ்சுட்டோம். நம்ம இந்த வார தலைப்புக்கான அடுத்த வீடியோவை அடுத்ததில் பார்க்கலாம். ரைட்டுங்களா? நல்லபடியாக படிங்க, நேரத்தை வேஸ்ட் ஆக்காதீங்க, நல்லபடியாக படிங்க, டயத்தை வேஸ்ட் ஆக்காதீங்க. ஏன்னா எக்ஸாம் வந்துக்கிட்டு இருக்குது. தேங்க்யூ.